சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலேயும் அந்த ஸ்தோத்திரத்தை பல பல பத்ததிகளாக பிரித்து ஒவ்வொரு பத்ததியிலே ஓரொரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனால் அந்த பாதுகையினுடைய பெருமை எப்படி இருக்கிறது என்று தெரிவிப்பதாக அப்படி நாம் பார்த்து வந்தோம். அதில் இப்பொழுது 23வது பத்ததி சேஷ பத்ததி என்று பெயர். இதற்கு சேஷ பத்ததி, அதாவது ஆதிசேஷனே எம்பெருமானுடைய பாதுகையாக இருக்கிறான் என்று இப்படி ஒரு விஷயம் அது ஆகமங்களிலே புராணங்களிலே தெரிவிக்கப்படுகிறது. அதைத்தான் ஆச்சாரியர்களும் தெரிவிக்கிறார்கள். சென்றால் குடையாம் நின்றால் மரவடியாம் என்றார் பொய்கை ஆழ்வார். எம்பெருமான் நிற்கை அவனுக்கு திருவுள்ளமானால் அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறானா, தன்னை மரவடினா பாதுகை, நின்றால் மரவடியாம் என்று இப்படி அருளி செய்தார் பொய்கை ஆழ்வார். இதை அப்படியே அடியொற்றி ஆள வந்தார் என்கிற ஆச்சாரியர் யமுனாச்சாரியர். அவர் என்ன சொன்னார்னா, அவர் எம்பெருமானை பற்றி அந்த ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களை சொல்லுகிற பொழுது நிவாச சையாசன பாதுகா அம்சுக என்று, நிவாச என்னால் இருப்பிடம், ஷையா படுக்கை, ஆசனம் என்றால் அமருகின்ற ஒரு இடம், அதுக்கு மேலே பாதுகா என்று சொன்னார். அதனால் ஆளவந்தாரும் பொய்கை ஆழ்வாரை அடியொற்றி சேஷன் ஆதிசேஷன் பாதுகையாயிருக்கிறான் என்று தெரிவித்தார். இந்த சேஷ பத்ததி என்கிற ஒரு பத்ததியில் ஒரு 10 ஸ்லோகங்களாலே பாதுகை வேறு ஆதிசேஷன் வேறல்ல, பாதுகை என்கிறது ஆதிசேஷனுடைய அம்சம்தான், ஆதிசேஷனே பாதுகையாயிருக்கிறான் என்பது போன்ற அர்த்தங்களை இந்த சேஷ பத்ததியிலே காட்டி அருளுகிறார் வேதாந்த தேசிகன். இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே 751வது ஸ்லோகம், 751. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது என்னால் அந்த தொண்டினுடைய எல்லையிலே நிற்க வேண்டும் அல்லவா, அதனால ஆதிசேஷனே பாதுகையாக இருக்கிறான் என்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறார். சிருஷ்டாம் பூமா வனந்தேன நித்யம் சேஷசமாதினா அகம் சம்பவாயாமி த்வாம் ஆத்மானமிவ பாதுகே. அதாவது ஹே பாதுகே என்று அந்த பாதுகையை விழித்து அருளி செய்கிற ஒரு விஷயம் இது. அனந்தேன நித்தியம் சேஷசமாதினா, அனந்தன், அனந்தன் என்னால் அது ஆதிசேஷனை குறிக்கிறது. அவன் என்ன பண்றான், நித்தியம் சேஷசமாதினா என்னால் என்ன, அடிமைத்தன்மையினுடைய எல்லையிலே இருந்து கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், பூமௌ இந்த பூமியிலே என்ன பண்ணினான், பூமௌ சிருஷ்டாம் பூமியிலே இருக்கிறாள், இந்த பாதுகை பூமியிலே இருக்கிறது.
ஆதிசேஷன் என்கிறவன் பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரி. அந்த நித்தியசூரியா இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு நிவாச சையா ஆசன பாதுகா அம்சுக என்று எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்யறானவன். ஆனால் அவன் என்ன பண்ணினான்னா பூமௌ சிருஷ்டாம் துவாம் என்றார். பூமியிலே இருக்கக்கூடிய படைக்கப்பட்டிருக்கிற உனக்கு அவன் என்ன பண்றான்னா ஆத்மானமிவ சம்பாவயாமி அகம் பாதுகே. அவன் என்ன பண்ணுகிறான்னா ஆத்மானமிவ தன்னை போலவே, அந்த ஆதிசேஷன் தன்னை போலவே உனக்கும் ஆக்கி கொண்டு உனக்கும் அந்த சேஷத்துவத்தை கொடுத்தான். அதாவது பரமபதத்திலே எம்பெருமானுக்கு எல்லா கைங்கரியங்களையும் ஆதிசேஷன் பண்றான். பூமியில என்ன பண்ணினான்னா அந்த பாதுகையை தன்னை போல ஆக்கி என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த கைங்கரியத்தை, எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய கைங்கரியத்தை அப்படி கொடுக்கிறான் என்று சொல்றார் அவர். அதாவது பாதுகா ஆதிசேஷனே பாதுகா ரூபமாக இருக்கிறார், அல்லது பாதுகா ரூபமாக ஆதிசேஷன் இருக்கிறான்னா இப்போ இந்த இதில் என்ன சொல்றாருன்னா அது எதனால் அப்படி இருக்கான்னு கேட்டால், சேஷத்தினுடைய எல்லை இருக்கிறதோ இல்லையோ அதை உலகத்துக்கு காட்ட வேண்டும். அடிமைத்தனத்தினுடைய எல்லைன்னு சொன்னாலுன்னா ஒருத்தனுடைய காலடியில் விழுந்து கிடந்தா இதைத்தான் அடிமைத்தலைமையினுடைய எல்லைன்னு சொல்லுவார். இல்லை, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் இடத்துல போய் அவன் காலில் விழுந்து விட்டானால், ஏன்னா அவன் காலில் விழுந்துட்டியே நீ, அவனுக்கு அடிமையா நீ என்று இப்படியெல்லாம் கேட்பார்கள். ஆக காலிலே இருக்கிறது என்கிறது அடிமைத்தன்மையினுடைய எல்லையாக உலகத்திலே சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த பாதுகை என்கிறது எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கிறது. அவனுக்கோ திருவனந்தாழ்வான் பரமபதத்திலே இருக்கக்கூடியவன், அவனுக்கோ என்ன பேரு? ஆதிசேஷன் என்று பெயர். ஆதிசேஷன் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? சேஷன் என்னால் அடிமைத்தன்மையை உடையவன், சேஷி என்னால் எஜமானன், அதுக்கு எதிர்ப்பதமாக சேஷன் என்று சொல்லுவதுண்டு. அதுக்கு பிரதிகோட்டியா சேஷன் என்று சொல்லுவதுண்டு. சேஷன் என்னால் அடிமை சேஷா, சேஷி என்னால் எஜமானன். எஜமானனான பகவானுக்கு பகவான் சேஷி. இப்போ அவனுக்கு இவன் சேஷனா அடிமையாயிருக்கிறான். அதுலேயும் என்னன்னா ஆதிசேஷன் என்று சொன்னபடியினாலே எல்லாருக்கும் முன்னாலும் முதல் அடியவன் யார் என்றால் பகவானுக்கு முதல் அடியவன் இந்த அனந்தாழ்வான், இவன் தான். அப்போ அதனால்தான் இவனுக்கு என்ன பெயர் ஏற்பட்டதுன்னா ஆதிசேஷன் என்கிற பெயர் ஏற்பட்டது. அப்படி பரமபதத்திலே எம்பெருமானுக்கு ஆதிசேஷனாயிருக்கிற அந்த எம்பெருமான் இந்த உலகத்திலேயும் அதை காட்ட வேணும் என்பதற்காக என்ன பண்ணினான்னா இப்படி தன்னையே இப்படி பாதுகையாக ஆக்கி கொண்டு வந்து இங்கே இப்படி உனக்கு கைங்கரியம் பண்ணுகிறான் எம்பெருமானுக்கு. என்ன அந்த அர்த்தத்தை தான் இந்த இடத்துல என்னன்னா தன்னை சிருஷ்டாம் பூமௌ, என்ன பூமௌ சிருஷ்டான், பூமியிலே தன்னை படைத்து கொண்டான். யாருன்னா அனந்தேன நித்தியம் சேஷசமாதினா. சேஷசமாதியில இருக்கிறவனான, அதாவது அடிமைத்தன்மையினுடைய எல்லையில இருக்கிறவனான, நித்தியம் அந்த அடிமைத்தன்மையில இருக்கிறவனான அனந்தன். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அகம் சம்பவாமி துவாம் ஆத்மானமிவ பாதுகே, அகம் துவாம் ஆத்மானமிவ சம்பவாமி. அகம் நான் உன்னை என்ன நினைக்கிறேன்னு கேட்டா ஆத்மானமிவ அந்த ஆதிசேஷனாகவே உன்னை நான் நினைக்கிறேன் என்ன அதையே அர்த்தமாக கொள்ளலாம். இங்கே இன்ன பொருளும் காட்டியிருக்கிறார்கள். ஆத்மானமிவனா எம்பெருமான் இப்படி படைத்திருக்கிறான் இவனை தன்னை போலவே என்று, எம்பெருமானாய் போலவே என்றும் ஒரு பொருளை காட்டியிருக்கிறார்கள். என்றாலும் அது ஆதிசேஷன் தன்னை போலவே பாதுகையும் ஆக்கி வைத்திருக்கிறான், தானே பாதுகையாக ஆகியிருக்கிறான் என்று சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே ஒரு அர்த்தம் காட்டப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக 752வது ஸ்லோகம். இதுலேயும் கூட என்னன்னா அந்த ஆதிசேஷன் ஏன் பாதுகையாக வந்தான், அடிமைத்தன்மையை காட்டுறதுக்குன்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னும் அதுக்கு மேலே இன்னொரு விஷயம், விசேஷமான விஷயத்தை சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணினார்னா இந்த இந்த 752வது ஸ்லோகத்தில் ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்னால் எம்பெருமானுடைய திருவடிகளையே எப்பொழுதும் பற்றி இருக்க வேண்டும் என்று நினைத்தானாம் ஆதிசேஷன். அதுக்காகத்தான் பாதுகையா வந்துட்டான்னு சொல்றேன். பத்மாபோகாத் பாதுகே ரங்கபர்த்து பாதஸ்பர்ஷாத் போகமன்யம் பிரபித்சோஹோ சேஷஸ்யைகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியாணாம் அக்ரணீஹி யாமுனேயா. அதாவது
இந்த பாதுகையினுடைய பெருமையை யார் சொன்னார்னு கேட்டா, ஆச்சாரியானாம் அக்ரணீஹி யாமுனேயா, ஆச்சாரியர்களுக்குள்ளே மிக உயர்ந்தவராயிருக்கக்கூடியவரான யாமுனேயா, யமுனாச்சாரியர் என்கிற ஆளவந்தார். அதாவது நம்முடைய திருவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நம்மாழ்வாரிடத்திலிருந்து நமக்கு பெற்றுக் கொடுத்தவராக சொல்லப்படுபவர் நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர். அந்த நாதமுனிகளுக்கு பிறகு அவருடைய பேரனான ஆளவந்தார், அவர்தான் இந்த ஓராண்வழி குரு பரம்பரையிலே நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் என்று நாதமுனிகளுடைய திருப்பேரனார் ஆளவந்தார். இந்த ஆளவந்தார் தான் பிற்காலத்திலே ஸ்ரீ ராமானுஜரை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு தலைவராக வேண்டும் என்று கட்டாட்சித்தார். அவர் நேரே சந்திக்கவில்லை என்றாலும் தம்முடைய சிஷ்யர்கள் மூலமாக ஸ்ரீ ராமானுஜருக்கு உயர்ந்த ஞானம் ஏற்படும்படி செய்தார். அதனால ராமானுஜருக்கு ஆளவந்தார் என்கிறவர் ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர், அதாவது பரமாச்சாரியர்னு சொல்லுவார்கள். ஆக நாதமுனிகளுக்கு திருப்பேரனார், ஸ்ரீ ராமானுஜருக்கு ஆச்சாரியருடைய ஆச்சாரியர் என்று சொல்லும்படியான அப்படிப்பட்ட பெருமை அது இந்த ஆளவந்தார் யாமுனாச்சாரியருக்குத்தான் உண்டு. அதனால அவரை இங்கே என்ன சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன்? யாமுனேயா ஆச்சாரியானாம் அக்ரணீஹி, ஆச்சாரியர்களுக்குள்ளே உயர்ந்தவராய் சொல்லப்படுகின்ற யாமுனேயா அந்த யாமுனாச்சாரியர். அவர் என்ன சொன்னார்னா, ஆதிசேஷனை பாதுகை என்று அவர் சொல்லி வச்சிருக்காரு அவருடைய ஸ்லோகத்தில். இப்பதான் சொன்ன நிவாச சையாசன பாதுகா என்று அந்த பாதுகையாக இருக்கிறவனும் ஆதிசேஷன் சொன்னார். இது எதனாலே என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் ஒருவேளை இப்படி இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. என்னன்னா, பத்மாபோகாத்து, பத்மாபோகம் என்னால் பத்மாவான பெரிய பிராட்டியார், பத்மா என்னால் அது பெரிய பிராட்டியார். என்னன்னா, அவளுடைய போகத்தை காட்டிலும் உயர்ந்ததாயிருக்கிற ஒரு போகம். என்ன பண்ணனா, பத்மாபோகாத் பாதஸ்பர்ஷாத் போகம் அந்யம் பிரபித்சோஹோ. பெரிய பிராட்டியார் கூட எம்பெருமானுடைய திருவடிய அவள் தான் வடிவிடையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடி என்று சொல்லப்பட்டபடி பெரிய பிராட்டியார் முதலான பிராட்டிகளெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளை அப்படி பிடித்து கொண்டிருப்பார்களாம். அப்படி பிடிக்கிறார்கள் என்னால் என்ன, எப்பொழுதோ சில சமயம்தான் அந்த கைங்கரியம் ஏற்படும். எல்லா காலத்திலும் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை அல்லவா. ஆனால் அது இருந்தாலும் அந்த பாதத்தினுடைய ஸ்பர்ஷம் என்கிறது பெரிய பிராட்டியாருக்கு உண்டு. என்ன பண்ணினான் ஆதிசேஷன்னா, பெரிய பிராட்டியாருக்கு இந்த பாத ஸ்பர்ஷம், பெருமானுடைய திருவடியை ஸ்பர்சிக்கிற பாக்கியம் இருக்கிறதே, அதை விட அதிகமான போகம் எனக்கு வேணும் அப்படின்னு என்ன நினைத்தான், ஆதிசேஷன் நினைத்தானாம். ஆஹா, பத்மாபோகாத்து பாதஸ்பர்ஷாத்து அந்யம் போகம் பிரபித்சோஹோ, அந்யம் போகத்தை பிரபித்சோஹோ பிராபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவனாய் அவன்தான் என்ன பண்ணினான்னு கேட்டா, சேஷஸ்யைகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம், அந்த சேஷத்துவத்தினுடைய பூமிகாம் என்னாலன்னா எல்லை, அது என்ன பண்ண அதனுடைய இது பண்ணி இங்க ஒரு அவதாரமாக அப்படி அவதரித்து விட்டான் என்று யார் சொன்னார்? ஆளவந்தார் சொன்னார். ஆளவந்தார் எம்பெருமானை ஆதிசேஷனை பாதுகை என்று சொன்னாரே அப்படின்னு கேட்டா என்னன்னா, அந்த போகத்தை அடைய வேண்டும் என்கிறபடியினாலே சேஷஸ்ய ஏகாம் பூமிகாம் அப்ரவீத்து, அந்த ஆதிசேஷனுடைய ஏகாம் ஒரு அம்சம் இந்த பாதுகை. இந்த பாதுகை என்கிறது எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே எப்பொழுதும் இருக்கிறது. பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய திருவடிகளை வருடுகிறபடியினாலே அந்த திருவடி ஸ்பர்சத்தை உடையவராக இருக்கிறாள். அவளை விட அதிகமான போகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆதிசேஷன் தான் இப்படி பூமியிலே பாதுகையாக அவதரித்து விட்டான் என்று நான் சொல்லல, ஆளவந்தார் அருளி செய்கிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக காட்டியருளுகிறார் வேதாந்த தேசிகன். இதுபோல இன்னும் ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।